மத்திய அரசுடைய சப்போர்ட் இல்லாமல் புதுச்சேரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமா? அதான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. ப்ளஸ் இன்றைக்கி வரைக்கும் 30% ஆஃப் தி சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இதெல்லாம் என்றைக்கோ நம்ம வந்து ஸ்டேட்வுட் கேட்டு இன்னத்துக்கு நம்ம இனிஷியலாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆகி ஸ்டேட்வுடாக மாறி இருக்கலாம். பட் அதான் ஸோ இங்கே இருந்தவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இதெல்லாமே ஒரு விஷனரியாக பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வரும்போது அதுதான் நம்ம சிங்கப்பூராக செல்ஃப் சப்போர்ட்டடாக இருக்க முடியுமா புதுச்சேரியால்? இப்போ 30% கொடுக்குறாங்க, இது 30% இல்லாமல் புதுச்சேரியால் தன்னை இல்லை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம டெட்டில் தான் இருக்கோம். இப்போதைக்கு வந்து இமீடியட்டாக நம்மளால் இமீடியட்டாக செல்ஃப் சஸ்டெய்னிங்கெல்லாம் இருக்க முடியாது. ஸோ பட் ஆனால் தெர் இஸ் இமீடியட் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம 3000 crores நம்ம பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 14,000 crores 3,000 crores மட்டும் நம்ம இபி கட்டிகிட்ருக்கோம். இந்த இபிக்கு நம்ம கொடுக்குற காசை வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் இங்கேயே நம்ம பண்ணிட்டோம்னா, அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பெரிய எனர்ஜி கம்பெனிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து அரௌண்ட் 11 to 13 rupees நம்ம per யூனிட் பே பண்ணிகிட்ருக்கோம். வேறு இவங்க வந்துட்டாங்கன்னா 4 rupeesக்கே பண்ணித்தர முடியும் ஓன் ப்ரொடக்ஷன் வந்துருச்சுன்னா. அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கோட கவர்மெண்ட்டோட காஸ்ட் வந்து 1,000 crores தான் வரும். ஸோ பேலன்ஸ் 2,000 crores we can save. ஸோ இந்த சேமிப்பு மூலிமா நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கூட ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பட் இட்ஸ் ஆல் பாசிபிள். பட் என்ன அது இனிஷியேட் எடுக்கணும். அதுதான் என்ன டெவலப்மெண்ட் சார் புதுச்சேரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணால் புதுச்சேரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் ஐடியாஸ் இருக்கும்ல, எக்கனாமிக் ஐடியாஸ் இருக்கும்ல புதுச்சேரிக்கு? மெயின் ஒன் இஸ் டூரிசம். பட் டூரிசம் மட்டும் நம்பி நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. வி ஷுட் ஹேவ் ஓன் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி பார்க்ஸ். டூரிசம் இன்க்ளூடிங் மெடிக்கல் டூரிசம், வெல்னஸ். இட் ஷுட் பி a combined of everything. ஏன்னா இப்போ சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் எவ்ரிதிங். இட் லவ் டூரிசம், இட் லவ் ஆண்டர்ப்ரனர்ஷிப், இனோவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணுமே தவிர இது இருந்தால் அதுன்னு இருக்கக்கூடாது. பட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். யாருமே எந்த கவர்மெண்ட்டை போய் பார்க்கணுன்னு அவசியமே இருக்கக்கூடாது. எந்த ஆஃபீஸ்க்கு போய் நடக்கணும்னு தேவையே இருக்கக்கூடாது. அவங்க ஆன்லைன்லேயே வந்து இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து யூ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட், யூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட், ஒரு அப்ளை பண்ணால் ஒரு பெர்மிஷனுக்குலாம் ஆன்லைன்லேயே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே சிஸ்டம் இஸ் வெரி சிம்பிள். பட் ஆனால் நம்ம இன்னும் அது அடாப்ட் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இதெல்லாம் அந்த இம்மீடியட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சராசரி மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஈஸியாக வந்து ஒரு வேலை நடக்கிறதுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கணும்.